ரெடியா? அடிக்க போறேன், பாத்துக்குங்க நல்லா. ஐயோ என்னன்னா இந்த அடி அடிச்சிட்டீங்க? டேய் இந்த புறா. ஐயோ இந்த அநியாயத்தை யாரும் கேட்க மாட்டீங்களா? பாவி பசங்க என் பானையை உடைச்சிட்டாங்களே. யாரா உடைச்சது? நீங்க உடைச்சியா? நீங்க தானே உடைச்சது. எதுத்தா பேசுற? ஏண்டா உங்களுக்கு விளையாடுற நடுவுல தான் கிடைச்சதா? பொட்டல போய் விடக்கூடாது. சின்ன பசங்களா பாருங்க, இவங்க தான் இருந்த ஒரு மண் பானையும் போச்சே. அட பாவிங்களா. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. இவங்க இப்படி கூட சொல்ல மாட்டாங்க. குடுக்கறத கொடுத்தா தானா ஒத்துக்குருவாங்க. டேய் மூஞ்ச பாரு போர்க்கி பசங்க. சத்தம் போடாத. நீ தானே உடைச்ச? இங்க பார்த்து சொல்லு. நீ தானே உடைச்ச? ஆமாண்ணே. ஓடுங்கடா ஓடுங்கடா. ஏமா அது வந்து என்ன ஏன் தம்பி அவனுங்களை விட்டுட்டீங்களே, இப்ப என் பானைக்கு என்ன வழி? சின்ன பசங்க தெரியாம உடைச்சாங்க. போனா போது விட்டுருங்க. இந்தாங்க ஒரு பானைக்கு 2 பானை வாங்கிக்கங்க. ஆமா அவனுங்க உடைச்ச பானைக்கு நீங்க ஏன் காசு கொடுக்குறீங்க? அட காசு என்னங்க காசு? எனக்கு நீங்க தங்கச்சி அக்கா இருந்தா காசு கொடுக்க மாட்டேனா? அது மாதிரி நினைச்சு வச்சுக்கோங்க. மகராசா நீங்க நல்லா இருக்கணும். ஏலே என் பானையை உடைச்சவன் கையில பாம்பு புடுங்க. அட ஏங்க திட்டுறீங்க? அதான் காசு கொடுத்தாச்சுல. போங்க. நான் வரேன். சரிங்க இந்தாங்கண்ணே ஒரு வெத்தலா கொடுங்க. ஏன் தம்பி அந்த அம்மா குடத்தை உடைச்சு போட்டீங்களே, பாத்துட்டீங்களா? கொடுங்க. அது ஒண்ணு இல்லண்ணே, ரோட்ல வந்துகிட்டு இருந்தேன். பசங்க எல்லாம் ரொம்ப பிரியப்பட்டு அண்ணே கிட்டிப்புல கத்து கொடுங்க. அதான் வாங்கி ஒரு அடி அடிச்சேன். அண்ணன் போட்ட போட்ல பானை காலி. ஏன்பா உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா 2 பிள்ளைக்கு தகப்பன் ஆயிருப்ப. உன் தகுதிக்கும் தராதரத்துக்கும் இவங்க கூட போய் விளையாடலாமா? நான் எங்கனே போறேன், அவங்க தான் கூப்பிடுறாங்க. போல திட்டுவாங்க. ஆமா உங்க அப்பா தான் சிங்கப்பூர்ல இருந்து நிறைய சம்பாதிச்சாந்து கொட்டுறார. ஏன் இன்னொன்னு கல்யாணம் பண்ணாம இருக்காங்க? எங்க அப்பாவை தான் கேட்கணும். ஒருவேளை உனக்கு சிங்கப்பூர்லயே பொண்ணு பாக்குறாரோ என்னவோ? அப்புறம் இங்க இருக்கிற பட்டிகர பண்ண கடை சொல்றீங்க? நமக்கெல்லாம் சும்மா ஸ்டைல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு பொண்ணு லட்டு மாதிரி இருக்கணும். அது மாதிரி கிடைக்குமா? நமக்கெல்லாம் பொண்ணு சிங்கப்பூர் மலேசியா தான். என்ன மாமா அத நீ சொல்லிட்ட போதுமா? உன்ன மாதிரி பட்டி காட்டான சிங்கப்பூர்காரி சீந்து வாடா. என்னமோ உன்னை கட்டிக்க இந்த ஊர் பொண்ணெல்லாம் தவம் இருக்கிற மாதிரி சொல்றிய. அம்மனி யாரு? பக்கவாத்தியமா? ஏய் தவ இருந்தா மட்டும் நான் கிடைச்சிருவேனா? இந்த ஊர்லயே டாஸ் பூஸ் இங்கிலீஷ் பேசுற யாரு? ஐ ஆம் ஒன்லி மேன். யூ நோ யூ டோன்ட் நோ. உனக்கு இங்கிலீஷ் தெரியாதே? ஆமா உனக்கு தான் நிச்சயம் ஆயிருச்சே. கல்யாண பொண்ணு இங்க வந்த சைட் அடிக்கவா? இல்ல இது சாமான் வந்திருப்ப. அண்ணே ஒற்றை போட்டுருக்கா? இருக்குமா? இந்தா இருங்க காசு தரேன். இரு அங்க வாங்காதீங்கண்ணே, காசு நான் தர்றேன். என்ன மாமா பொட்டு வாங்கி கொடுத்து செய்முறையை சரி கட்டிடலான்னு பாக்குறீங்களா? சச்சா கல்யாண பொண்ணாச்சுன்னு வாங்கி கொடுத்தேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, செய்முறை எதுவுமே குறையாது. அப்ப நான் வரேன் மாமா. ஆமா காமாச்சி, உனக்கு பாத்துக்கிற மாப்பிளைக்கு முன்னால 3 பல்லு இல்லைன்னு சொன்னாங்களே, உண்மைதானா? குருவே, சிஷியனுக்கு ஒரு சந்தேகம். உங்களை மாதிரி சாமியார்கள்லாம் ஏன் புலித்தோல் மேல உட்கார்றாங்க? புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடும்னு தான் புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்கடா. இன்னும் சில பேர் மாந்தோல்ல உட்காராரு. அது எதுக்கு? மான் மேல ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும், இல்லன்னா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிரும்டா. நாய் தோல்ல உட்காரலாம், அது ரொம்ப நன்றி உள்ளது. அது நமக்கு ஆகாது. எப்பவுமே வைத்தியர் கட்டியும் கடவுள் கட்டியும் மந்திரவாதி கட்டியும் பொய்யே சொல்லக்கூடாது. அடப்பாவி, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூசாரி மத்தவங்கள பொய் சொல்ல வேணாங்கிறான். ஏய் நாயே நாயே, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டா. நான் உனக்கு என்ன அவ்வளவு இறக்காரமா போச்சா? நான் உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க. நான் செவனேன்னு உட்கார்ந்திருக்கேன். உட்கார்றது வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்வியா? அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. ஏயா அவன் அடிக்கிறத நிறுத்த மாட்டியா? நீ பொத்திட்டு அங்கேயே உட்காரியா? நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன், அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க 2 பேருக்கும் தான் ஐயா தெரியும். ஜனங்களுக்கும் தெரியும்னே. அப்படி சொல்ற குள்ள முனி, நீ முக்கால் உணர்ந்த முனி வேண்டா. இவன் முக்காலா? இருக்கிற கால் கூட இல்ல. சும்மா கம்மலையா? யோ விஷயத்துக்கு வாங்கய்யா. வரலாம் முடியாதே, நீ சொல்லுப்பா. பொண்ணு கல்யாண பொண்ணுங்க, நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு. 2 நாளைக்கு முந்தி 2 ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்தா, அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா மொழின்னு முடிக்கிறா. ஒண்ணுமே புரியலீங்க. ஏ அடா, ஏ காளி, ஏ நீலி, சொல்லு, போய் போயிரு. அல்ராஜ், என்னப்பா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். பொண்ணை தேடி நாயா பேயால அலைய வேண்டி இருக்கு. பொண்ணோட ஊரு தான் எங்க இருக்குது? பொண்ணு என்ன ஒளிச்சு வச்சுக்கிட்டானுங்களா? அதோ தெரியுதுல்லப்பா தென்னை மரம். ஆமா, தென்னை மரத்துலயா பொண்ணு இருக்கா? அந்த தென்னம் தோப்புக்குள்ளப்பா. முன்னெல்லாம் மாந்தோப்பு கிளியன்னு பாடுவானுங்க, இது தென்னை மரத்து கிளி போல் இருக்க. எவன் சொன்னா எனக்கு என்ன? மனுஷன் நிக்கிறது கண்ணு தெரியல, மாடு மாதிரி இடிக்கிறிய. தெரியாம அடிச்சுட்டேன், மன்னிச்சுங்க. மன்னிக்கிறதா?
இப்ப இடிப்ப மன்னிப்பு கேப்ப, அப்புறம் அடிப்ப மன்னிப்பு கேப்ப. ஏன் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்கள எல்லாம் விட்டுட்டு என் மேல இடிக்க வேண்டுதலா? சந்தனத்தோட தடவை நகர வேண்டியதானே, அங்க நின்று இருந்தா சந்தனத்தை எடுத்து தடவை குடிப்பே, அது ஏன் இஷ்டம், நீ கேட்கப்படாது. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, இப்படி சில்லறத்தனமா பேசுறீங்களே. யார பார்த்து சில்லறைன்ற, என்ன பார்த்து சில்லறைன்றாயா? மன்னிப்பு கேட்டும் கோவப்படுறீங்களே, உங்ககிட்ட மனசு பேசுவானா? அப்ப என்ன மாடுன்றாயா? யார் யாவ? இந்த பையனா சிங்கப்பூர்காரர் பையன், அது அவங்க அம்மா. அவங்க அப்பா மாசம் மாசம் கை நிறைய சம்பாதிச்சு அனுப்புறாரு. அதுதான் அந்த திமிரு. தம்பி, உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருக்குங்களா? ஏன் நல்ல மார்க் வாங்கிய சீட்டு கிடைக்கல. யாருக்கு? எனக்கு தான். யோ போயா, இங்க இளைஞர்களுக்கு கிடைக்கல, இவருக்கு சீட்டு வேணுமா? கிண்டலா? செல்வராஜ், ஆ? என்னடா பெரிய மனுஷன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் முதல்ல சாப்பிட்டாங்களான்னு போய் கவனி. இந்த வந்துட்டமா. என்னடா இது, இட்லியா பணியாரமா? வர வர கல்யாண வீடு வியாபாரமா போச்சு. என்னடா இது, உனக்கு மாத்திரம் 4 எனக்கு 2? ஏய் சாம்பாரு, இவன் என்ன சிங்கப்பூர்காரன்னு சொன்னானுங்க, இவன் சமயக்காரனா? உங்க அப்பா சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்கானா? சீக்கிரம் வாயா. ஏன் அவசரப்படுறீங்க? எல்லாரும் ஊத்தி தான் வருவேன். என்ன அது, ஆரம்பத்துல இட்லி வச்சவன் உனக்கு 4 வச்சான், எனக்கு 2 வச்சான். சாம்பாரை கேட்டா அலட்சியமா பேசுறான். ஆஹா, சாப்பிடல, நான் புறப்படுறேன். அவசரப்படாதீங்க, 2 சாப்பிடுவோம். 2 சாப்பிடுறதுக்கு என்ன சாராயமா? அறிவட்டவனே, மூளை இல்லாம பேசுறிய. சாம்பார போடியா சும்மா. என்னமோ எண்ணி எண்ணி சும்மா விடுற. சத்தம் போடாதீங்க. என்ன சத்தம் போடாதீங்களா? உங்க அப்பா விட்டு சொத்தா ஊத்தியா? ஏன் சாம்பார் சாம்பார் அலையறீங்க? சாம்பாரா தொட்டு தின்னுங்க. இந்த பாரு, சாம்பார தொட்டு சாப்பிடுவேன், முக்கி சாப்பிடுவேன், கரைச்சு குடிப்பேன். அது ஏன் இஷ்டம், நீ கேட்கப்படாது. என்ன அங்க சந்தனத்தை குடிப்பேன்னு சொன்னீங்க, இங்க சாம்பார குடிக்கிறேங்கிறீங்க. குடிக்கிறதுக்கு அளவு இல்லையா? ஏப்ப வர குடிக்கிறா? பாத்தியா என்ன குடியாரேங்கிறான், நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறியே. சித்தப்பா, நீங்க சும்மா இருங்க. அதை நீ சொல்லக்கூடாது. யார் தெரியுமா அவரு? யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் நிறந்தா ஊத்த முடியும். ஏன் சாம்பார் சாம்பார் அலையறீங்க? சாம்பார் எக்ஸ்ட்ரா வேணா வீட்டுல டம்ளர் கொண்டு வரணும். எது, கல்யாணத்துக்கு வரவே டம்ளர்ல சாம்பார் கொண்டு வந்து நீ சும்மா இருக்கிறியே? சித்தப்பா, இதை சும்மா விடக்கூடாது. ஏதாவது பண்ணித்தான். என்ன பண்ண போற? பண்ணு. இருங்க, இதை சாப்பிட்டு வந்துடுறேன். அட பரதேசி போயில. ஏன் சாமி, ஆ? நம்ம குருசாமி கிட்ட எப்ப சாமி நீங்க சிசியரா சேர்ந்தியா? அடே, ஆ. இந்த ஆளு மரத்துக்கு மரம் உண்டியில வச்சு வசூல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன். நான் ஏற்கனவே ஜெயில இருந்தவன். அப்ப நீங்க ஜெயில இருந்தவங்களா? டே, ஏன்டா கத்துற? நாங்க மட்டுமா இருந்தோம்? 300-400 கைதிங்க, ஜெயிலரு, சூப்பரண்டு, போலீஸ் எல்லாமே இருந்தோம். அது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. நீ ஏதாவது உளர்ன, அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவ. நான் யானே சொல்ல போறேன். என் ஆசையெல்லாம் நீங்க குருவாகணும், நான் சிசியராகணும். நடக்கத்தாண்டா போகுது. ஒருத்த செத்தாத்தான் இன்னொருத்த வாழ முடியும். அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு, ஐயோ மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கிட்ட மாட்டேன். அப்புறம் நான் குரு, நீ சிசியம் தான். என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன். ஏண்டா குரு துரோகிகளா? என்ன தைரியம் இருந்தா நான் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொன்னுட்டு ஊருக்குள்ள போய் கபாலம் அடிச்சு செத்துட்டாருன்னு சொல்ல ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டா அரைப்படி உயரம் இருந்துட்டு நீ சிசியன் ஆகணுமா? ஏண்டா கம்பளி தலையா? தேங்காயில அடிச்சு கிடிச்சு கொன்னுடாதீங்கடா. உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா. ஏன் சாமி, உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது? அப்படி சொல்ற? இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம், எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம். போங்கடா பொக்கிகளா. சரித்திர காலத்துல 300 சம்சாரம் 400 சம்சாரம்னு வச்சிருந்தானுங்க. அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க. இப்ப சின்ன வீடு, பெரிய வீடு, அபார்ட்மெண்ட், பிளாட்னு வச்சிருக்கானுங்க. இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனுஷனுங்க. நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கு கொண்டு ஒரு 3 கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதுக்கே என்ன தேங்காயை அடிக்கிறீங்களே, அப்ப அவங்களை எல்லாம் என்ன தென்னை மரத்தை பிடிக்கிட்டு அடிப்பீங்க? சாமி, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. இவரையும் வேலைக்கு சேர்த்துங்க. இவனை மட்டும் வேலையிலிருந்து விலக்கவே முடியாதுப்பா. வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் வேலையிலிருந்து விலக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பாசம். அவசரப்பட்டு என்ன தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டுடாதீங்கடா. முயற்சி பண்றேன். என்னது முயற்சி பண்றேன்? அடி நீலி சூலி சாமண்டி, அடி நீலி சூலி சாமண்டி. ஓடிப்போ, திரும்பி பார்க்காம ஓடிப்போ. இவனை கூட்டி ஓடி போயிரு. இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது. அப்படி வந்தா இந்த விபூதி புடி, அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்கிட்ட ஓடியா. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. நாங்க நல்லா தான் இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணுங்க. டேய், வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும். இந்த வாயை வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாத, போடா. டேய் பீஸ், அப்பவே உங்க சிஷ்யங்கிட்ட கொடுத்துட்டேன் சாமி. போ. ஏண்டா சொல்ல?
அப்புறம் சொல்லிக்கலாம்னு தான். அப்புறம்னா இப்ப அடுத்து வாரமா அதுக்குள்ள நான் மறந்துடுவேன். அந்த காசுக்கு நீ வாங்கிக்கலாம்னா? டேய், அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க குருநாதர்கிட்ட எவ்வளவு யோக்கியமா நடந்துட்டு தெரியுமா? உழுவாத, உன் யோக்கியது எனக்கு தெரியாதா? டேய், நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிற, எதுக்காக நினைக்கிறேங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. பேசாம உடுக்கி அடிச்சுட்டு ஒழுங்கா இருக்கணும். சரிங்க குரு. இந்த வருமா, எங்க சாமி பொல்லாதவரு. அவர் நினைச்சாருன்னா உன்னை காட்டு கூட்டிட்டு போய் மரத்துல ஆணி அடிச்சு வச்சிருவாரு. டோன்ட் வரி, நான் பகலெல்லாம் வரமாட்டேன். ஒன்லி நைட் டைம்ல தான் வருவேன். என்னால இந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. இட்ஸ் a promise. இந்த பார், பகல்ல நீ எப்ப வேணாலும் வந்து போ. ஆனா இந்த ராத்திரில வர்ற வேலை மட்டும் வச்சுக்காத. பாவம் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க, அதுங்க என்ன பண்ணும்? இது உனக்கு கொடுமையா தெரியலையா? இது நியாயமா? இத பாரு மேன், இவரோட அப்பாவை காப்பாத்தணும்னா இவங்க இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும். டேய், என்ன விட்டா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிட்டு இருக்க? என்ன விபூதியா? அது சொல்றத வச்சு பார்க்கும்போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் உடனடியா சிங்கப்பூர் போயாகணும். என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது நீ எப்படி? நான் மட்டும் இல்லனே, அவளையும் கூட்டிட்டு தான் போகணும். அதனால நீங்களும் என் கூட சிங்கப்பூர் வந்துருங்க. என்னது, நான் சிங்கப்பூருக்கு வர்றதா? அண்ணே, உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன். நீங்க எதையும் யோசிக்காதீங்க. இந்த காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்க என் கூட துணையாவே இருக்கணும். ஆமா, இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுனால நானும் சிங்கப்பூருக்கு வர்றது நல்லதுதான். நான் வர்றேன். சிசி எல்லாம் குரு வரமாட்டாரு. நான் சிசி இல்லாம போவேன். சாமி வர கொடுத்துருச்சு, பூசாரிக்கு என்ன? பரவாயில்லண்ணே, அவரையும் கூட்டிட்டு போலாம். செலவு ஜாஸ்தி ஆகும்பா. இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். 10 பேர் சாப்பாடு ஒருத்தனே தின்றுவான்பா. சும்மா வாங்க. டேய், போடா. பாத்தியா மிரட்டுறத? சரி, நான் புறப்படுறேன். காலைல பாக்குறேன். தம்பி, தம்பி, ஏன்னு லேட்டு? ஏப்பா நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேன்னா? சிங்கப்பூர் போறமே, சுத்தமா கூட்டிட்டு போலான்னு இந்த எருமையை குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சி கழுவுனேன். லேட் ஆகிடுச்சு. ஆமா மாமா, இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூருக்கு வராங்க? இல்ல, அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க போறேன். பினாயில் வாங்கி மூஞ்சில ஊத்த போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வெளிநாட்டுல பேய்ங்க நிறைய ஆகி போச்சு. மொத்த கான்ட்ராக்ட்ல எங்கிட்ட விட்டுருக்காங்க. நாங்க போய் புடிச்சிட்டு வர போறோம். சாமி, அப்படியே எனக்கு 2 ஷூ வாங்கிட்டு வாங்க. ஷூவா? அது கால் இருக்கிறவங்க போடுறது. வெறும் முட்டியை வச்சுட்டு எதுல போடுவேன்? ஏன் அழுகுறாங்க? பிரியா விடையா? டேய், ஏன்டா அழுகுறீங்க? சிங்கப்பூர் போல அழுதானங்கள அனுப்பணும். சிங்கப்பூர் என்ன மயானமாடா? அடி பயமாடா. ஐயோ, சிங்கப்பூர் எங்க போற? சார் போடி போடுவேன். நாயா. லேட், வயித்த கலக்குது, எங்க போறதுன்னு கேட்டு சொல்றேன். ஏரோப்ளான்ல எது கொடுத்தாலும் சாப்பிட்டீங்களே, எனக்கு அப்பவே தெரியும். ஏமா, இங்க அவசரத்துக்கு எங்க போறது? ப்ளீஸ் வெயிட் a minute. அண்ணா இங்கே போலாமா? என்ன அவங்க பேசுறது உனக்கு புரிஞ்சுதா? என்ன இப்படி கட்டுப்பிட்டீங்க? எங்க தாத்தா ரெங்கோல்ல இருந்து சிங்கப்பூர் வழியா வந்தவரு. ஏன் கோத்தா சிங்கப்பூர் இருந்து ரங்கோன் வழியா தஞ்சாவூர் போயிருப்பாங்களே? என்ன சிங்கப்பூர்ல வந்து என்கிட்ட பேர் பேசுறியா? போடா, அடிக்க சும்மா இருங்க. ஏய், கவனிச்சியா? தெரியலையே. தெரியல? நம்ம ஊர் கருப்பணசாமிடா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கா தெரியாது, அது வாயாலே சொல்ல வைக்கிறேன் பார். எடா உடுக்கிய இந்தாங்க, புடிச்சுக்க துண்ட. காளி, சூலி, கருமாரி, நீலி, கருப்பண்ண சாமிய யாருன்னு காமி. சொல்லு சொல்லு ஐயோ, போங்க. சொல்லு 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 சொல்லு. அண்ணே, என்னண்ணே இது? அம்மூர் கருப்பணசாமி. நாம எங்க இருக்கு தெரியுமா? சிங்கப்பூர். நீங்க வேற இங்க அந்த மாதிரி அடிச்சா போலீஸ் பிடிச்சு போயிருவான். வாங்க. நம்ம யாருன்னு இந்த ஊர்ல காட்ட வேண்டாமா? சொல்லு சொல்லுடா. ஐயோ, என் திறமை காட்டுடாம கூட்டி வந்துட்டீங்களே. உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. அத இவங்கிட்ட சொல்லுங்க. ஊரு விட்டு ஊர் வந்திருக்கேன், தெரியுமே. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா புரிய முடியும் சொல்லுங்க. ஏ, சொன்னது உனக்கு புரிஞ்சிடுச்சா? பேசாம வா, பல்லுல தார ஊத்தி விட்டுருவேன். பேசாமடா. இது வர தம்பி. என்ன நீ வரல? என்ன ஏத்து பேசுற நீ? போலீஸ் சொன்னேன். என்னப்பா கூட கூட பேசுறான்? சும்மா அளவுல பேசிருக்காங்க. உங்களை வச்சு எப்படி மேய்க்க போறோம் தெரியல. வாங்க. இவனை வச்சு மேயி. என்ன தம்பி, புறப்படலாமா? எங்க? இந்த சிங்கப்பூர்ல எது எது எங்க இருக்குன்னு சுத்தி பார்க்க வேண்டாமா? எதுக்கு? பண்ணி பார்க்கணும்னு சொல்லுது. அண்ணே, நம்ம ஊர்ல தான் இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க. சிங்கப்பூர் வந்துமா? எந்த ஊரா இருந்தேனடா, நீ பண்ணி தானடா. இங்க பாத்தியா? என்ன இது? சிங்கப்பூர். அண்ணே, எனக்கு கொஞ்சம் அடிச்சு விடுங்க அண்ணே. இருப்பா. தெரியாத ஊர்ல அம்போன்னு விட்டு போற. கை செலவு காசு கொடுத்துட்டு போப்பா. இந்தாங்க, இவ்வளவுதான் இருக்கு. இது வெளிநாடு, கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க. பாஸ்போர்ட்லாம் பத்திரம் நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன். சரி. ஏன் கொடுக்குறீங்க? இந்தியா காசை வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது. சிங்கப்பூர் காசை வச்சுட்டு என்னடா செய்ய போற? நிறைய முறுக்கு வாங்கி திப்போம். முறுக்கு வாங்கி தின்னா போறாது, சீடையும் வாங்கி தரேன்பா. வாடா. ஏய். நோ. ஏய் டைகர். டைகர். டேக் இட். நம்ம ஊர் நாய்ங்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது, மட்டன் திங்குது.
Wait, I'll bring some more. என்னென்ன நாய் குலைக்குது? பேரிக்க மாட்டியா? உன்னை பார்த்தாண்டா குலைக்குது. உங்க தலைய பார்த்தா தான் அதுக்கு பிடிக்கல. அதான் நாய் குலைக்குது. ஐயோ ஐயோ ஐயோ. அண்ணே, இது நம்மள கடிக்காம விடாது போல் இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. எடா விபூதி. சீ, வாயை மூடு. ஆஹா, குருவே, உங்க மகிமையே மகிமை. நாய் வாயை கட்டிட்டீங்களே, வாங்க போலாம். Hey, hold on, hey. அண்ணே, அங்க பாருங்க, நாய்க்கு சொந்தக்காரன் நம்மள துரத்திட்டு வரான். அவன்கிட்ட மாட்டினா நம்மள பின்னி எடுத்துருவான். ஓடியாந்துடுறா. ஓடியாங்க. நான் இல்ல, இவர் தான் வாயை கட்டினாரு. எனக்கு தெரியவே தெரியாது. Hey, tungo. Hey, hold on, hey. Hey. Hey, hold on. Hey, hold on. Hey. Hey, stop. Hey. பார்த்தா தமிழ் ஆளுங்க இருக்கீங்க. இந்த ஆளோட என்ன சண்டை? வாட்ஸ் தி மேட்டர்? Mari ka ikat mulut anjing saya. Kalau boleh ikat mulut istri saya, saya beri kamu uang. அவர் வீட்டு நாய் வாயை நீங்க கட்டிட்டு வந்துட்டீங்களா? எவ்வளவு பணம் வேணாலும் தரங்குறாரு. அந்த நாய் வாயை அவுத்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாயை கட்ட சொல்றாரு. உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க. அண்ணே, அங்க பாத்தீங்களா? நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு. வாங்க, காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. போடா. இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதின்னா நம்ம ஊர்ல நான் தாண்டா பெரிய மந்திரவாதி. மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு. அது இல்லண்ணே, சிங்கப்பூர் மந்திரவாதி காலில் விழுந்து அவங்க மந்திர சக்தியை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா இதை வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல. சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா? போடா கம்பளி தலையா. நான் கிங் பூசாரிடா. வாங்கண்ணே, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். நான் வரல, நீ போ. நீங்க வந்தா வாங்க, வராட்ட போங்க. நான் வளர வேண்டிய பையன், நான் போய் ஆசீர்வாதம் டேய், வாங்குறேன். இருடா. எங்கடா போற? வளர வேண்டிய பையனா அங்க பார். சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும். இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளர கூடாதுடா. நீங்க வராட்டி போங்க. நில்றா டேய். நாம ஊரு விட்டு ஊர் வந்திருக்கிறோம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியலன்னா என்ன நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க. நான் காலைல விழுந்து கும்பிட போறேன். டேய், நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்? இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் அவன் நினைப்பானா இல்லையா? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன். டேய், கொஞ்சம் இருடா. இவன் மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டான். இவனை விடக்கூடாது. அண்ணே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். வாடா. பணிவா குனிஞ்சு வாங்க. இனிமே எப்படா பணிவா குனிகிறது? ஐயோ, அப்பா வாயிலே குத்துறியா? ஐயோ, 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 அப்பா. ஐயோ, 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 அம்மா. ஐயோ, ஐயோ, நான் ஓடிடுறேன். ஐயோ, இதோ வரேன் நானு. இருடா டேய், இருடா, என்ன டேய்? டேய், நான் அப்பவே சொன்னேன் நாம கும்பிடுறத உங்களுக்கு புரியாதுன்னு. இப்படி அடிவாங்க வச்சு என் முகத்தையே மாத்திட்டியேடா. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன் சொல்றா? ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த? என் மூஞ்சிய பாடுறா. பாஸ்போர்ட் இருக்கிற மூஞ்சி வேற, இப்ப இருக்கிற மூஞ்சி வேற. இந்த மூஞ்சிய பார்த்தா எப்படா ஏர்போர்ட்ல ஒத்துக்குவான்? நாம எப்படா இந்தியாவுக்கு போக முடியும்? இங்கே சவுக்கடி வர வேண்டியதுதான். அண்ணே, என் மூஞ்சி பாருங்க அண்ணே. ஐயோ, காலில புலி என்ன கடிச்சு வச்சிரு, கடிச்சு வச்சிரு. இதுல எதுடா வேணும்? இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. அப்ப கிளாஸ் உடைச்சு தான் எடுக்கணும். ஏன்? இதுல காசு போடாம எடுக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு கேடு. இது வேணாம். எடுத்துக்கடா. ஐயா, ஏய், என்ன சும்மா திருப்பி திருப்பி பாக்குற? என்ன ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க? ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா? இது பெரிய ஸ்டோர், திருட்டு போயிருமா அடைச்சிருக்காங்க. ஓட்ட ஓட்டு குடிக்கிறதுக்கு ஆணி வேணாமா? ஓட்ட போடுறியா? ஏட்டா கம்பெனி தலையா, நீ எல்லாம் எதுக்குடா சிங்கப்பூருக்கு வர்ற? இது பாரின் பாரு. இவ்வளவுதானா?
ஏன் நாய் கூத்து போறியா? இல்லண்ணே, பின்னதுக்கு நாயை கூப்பிட்ட? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஓ, நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவேன். டேய், என்னடா பண்ண? ஊருக்கு கொண்டு போனே. எதுக்கு? பாதி விலைக்கு வித்துடலாம்ல. ஓ, ஊருக்கு. இது சிங்கப்பூர். ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ண கூடாது. ஒரு தடவை யூஸ் பண்ணனும்னா அதை கீழே போடணும். போடுறா. அப்படியா? இத முதவே சொல்ல வேண்டியதானே. அண்ணே அண்ணே அண்ணே, இந்த உருட்டி நல்லா இருக்கு, வாங்கி கொடுங்க, நான் குடிக்கிறேன். ஏன்டா இப்பதான்டா உனக்கு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தேன். அது உள்ள போச்சே. உள்ள போனா வெளியில போய் கக்கிட்டு வா. அப்ப கத்துவேன். கத்து. டேய், இருடா வாங்கி தர்றேன். ஒரு டீ போடப்பா. உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போதே அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்திருக்கணும். உன்ன ஊருக்கு போறேங்க. இந்தாங்க சார். நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார்? நீ சாப்பிடு. வந்தா ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆஹா, ஓ, ஐயோ, டேய், என்னடா இது? கிளாஸ். யோ, ஏன் கிளாஸ் உடைச்ச? இவர் தாங்க உடைக்க சொன்னாரு. நான் எப்ப உடைக்க சொன்னேன்? அண்ணே, நீங்க தானே சொன்னீங்க இது சிங்கப்பூர், ஒரு தடவை உபயோகப்படுத்தினா மறு தடவை உபயோகப்படுத்த கூடாதுன்னு. தூக்கி எறிய சொன்னீங்க, எரிஞ்சிட்டேன். எதுக்கு சொன்னேன்? ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இதை புடிங்கி வெளியே எரிஞ்சிருக்கியா? நான் டப்பாவை சொன்னேன், நீ ஏன்டா கிளாஸ் உடைச்ச? அண்ணே, முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. யோ, பழவன்னு பேசாத. அள்ளியா முதல்ல. ஏய், நான் யார் தெரியுமா? அவனை கேட்டுப்பா, நான் பெரிய மந்திரவாதி. யோ, யாரா இருந்தா எனக்கு என்ன? போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா $500 ஃபைன். $500 எவ்வளவு தெரியுமா? நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் கட்ட முடியுமால? போலீஸுக்கெல்லாம் நாங்க பயப்படல. ஆனா இந்த $500 சொன்னீங்களே, அது இந்த ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காது. யோ, பொறுக்கி அள்ளியா ஐயா. சீக்கிரம். கையா நீ அள்ளியா? மாதிரியா உடைச்சிருக்கான். நாக்கால் நக்கித்தான் எடுக்கணும் போல் இருக்கு. உனக்கு அப்படித்தான் வேணும். பொறுக்கு. நல்ல வேலை இல்லனே. என்ன கிண்டலா? நீ செஞ்ச காரியத்துக்கு என்ன தெருவில் இப்படி உட்கார்ந்து அள்ள வச்சிட்டல்ல? என்ன சாப்பிடுற? இந்த நீளமா தண்ணிக்குள்ள இப்படி இப்படி ஓடுமே, அத ஓடும் போதே புடிச்சு திங்கிறது. அது உங்களுக்கு தெரியாதா? என்னன்னு சொன்னா தான்டா புரியும். யார் கடையில? ஹலோ அண்ணே, ஒரு பொம்பளை வரானே. ஆளை பார்த்தா நல்ல பப்பாளி பழம் மாட்ட பளபளான்னு இருக்கு. ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்க எடுத்துக்கிட்டு இருக்குது. சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க? அப்பமா மக்கான். உங்க பாட்ட மாக்கானா? இந்தாமா, எங்க பாட்டு நல்லவரு. என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு? அப்பமா மக்கான். சத்தியமா உங்க பாட்ட மாக்காண்டானா? அண்ணே. இப்ப நீ ஒத்துக்கிறியா? சும்மா இருக்கண்ணே. சரி, என்ன சாப்பிடுற? இதுல ஒண்ணு தொடுங்க. அப்ப மீன் தான். அப்ப மீன்னா இப்ப மீன் வேண்டாமா? இப்போ மீன் தானே. மீன் மீன் இல்ல, இந்த தண்ணிக்குள்ள இப்படி இப்படி தான் போகுமே. ஓ இக்கான். நண்டா? நண்டு இல்ல, மீன். இக்கான். அதான் போய் கொண்டா. ஐயோ, அவ ஏன் சிரிச்சா தெரியுமா? என் மேல ஒரு லவ். ஏன்னா இந்த மாதிரி தலைமுடி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே. ஏன் முடி மாதிரி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே. ஏன் இல்ல? வர்ற வழியில ஒரு செம்மறியாடு குறுக்க போச்சு, அதான் பார்த்தனே. லேட் பண்றாளே. ஏய், ஏண்டி இவ்வளவு லேட்டு? போடி, வச்சுதல்ல போடி, போடி. பரவாயில்ல, என் மேல அப்படி ஒரு லவ். அப்படியா? எவ்வளவு திட்டாலும் கோச்சுக்கவே மாட்டேங்கிறான். டேய், போய் டக்குல. அடே, உலகத்துல எல்லா விவகாரம் தீர்ந்து சமாதானம் ஆகிடுது. ஆனா இந்த மீனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது. அப்படி என்னென்ன பிரச்சனை? கடலுக்குள்ள நாம உளுந்தா மீன் நம்மள தின்றுது. அது கரையில வந்து உளுந்தா அதை புடிச்சு நாம தின்னுடுறோம். இந்த தத்துவத்தை நான் எங்கன்னே போய் சொல்றது? எப்படா சொல்லுவ? அதான் வாயை திறக்க முடியாத அளவுக்கு மீனை வச்சு அமுக்கிட்டு இருக்கிறியே. தின்றா? பில் தனித்தனியாக சேர்த்து போடுறதா? என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது? எனக்கு தமிழ் நல்லா பேச வரும். உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? உங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலையா? அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன். அங்க எங்க? உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டையில என்ன வேலை? முட்டை தோசை போட்டுட்டு இருந்தேன். அப்படியா? அம்மா, முட்டை தோசை. உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம். கோவிச்சுக்காதம்மா. இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க. ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு. இந்த உலகத்துல தமிழ் ஒன்ன தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது. அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான். எப்படி?
ஏ கொய்யா போடுறா போறா. சுயமயமயமகை. அட போடா படுறா சச்சா. சுயமய. இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல. ஊருக்கு போறணும்னு வெட்டி விட போறேன். அப்படியா? இத புடிங்க. ஏன் இதையும் புடிங்க. ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம்னு இருந்தேன். என்ன முடியவா? அதுலண்ணே மெட்ராஸ் போய் சினிமாவுல குதிச்சிட போறேன். ஏன்டா சினிமா என்ன குளமா குட்டையா நீ குதிக்கிறதுக்கு? ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன், அதை வச்சு டைரக்ஷன் பண்ண போறேன். என்னது நீ டைரக்ஷன் பண்ண போறியா? ஏன் நான் பண்ணக்கூடாதா? ஓ பண்ணலாமே. தினம் நாம சேவிங் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ண கூடாதா என்ன? அது சரி. நானே. கதை யாரு? நானே. வசனா நானேதான். கேமரா நானேதான். ப்ரொடியூசர் நானேதான். எடிட்டர் நானேதான். பாடல் நானே. ஹீரோ நானேதான். ஹீரோயின் நானேதான். அது மட்டும் ஸ்ரீதேவியை போடலாம்னு இருக்கேன். யாரு? ஸ்ரீதேவியா? என்ன இந்த மூஞ்சிக்கு ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்களா? இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சியா மாத்திருவோமா? அப்படி என்ன? ஆமா வா வா வாங்க. வா. அப்படியே கையை கட்டிட்டு உட்கார். ஸ்ரீதேவி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா. ஜெய். நல்ல முகம்டா. ஏய் இப்ப போ, ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க. இப்பதான்டா உன் மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம். போடா போ. குருவே, எதுக்குடா நீ பல்ல காட்டுற? நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஏய் எவ்வளவு திமிருடா உனக்கு. இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா? கொஞ்சம் விட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா? ஏய் இப்ப போய் பண்ணுங்க பாக்கலாம். ஏய் என்ன பாக்குற? ஏய் இங்க பாருடா. பார்க்க மாட்டேன். பாரதேசி நாயே, செய்யறதையும் செஞ்சு போட்டு குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத பாரு. ஏன் இப்ப இந்தியாவுக்கு என்ன வெட்டி விட்டு போய் பாக்கலாம். என்னடா பாக்குற? கண்ண கண்ணெல்லாம் புடிங்கிருவேன். என்ன பார்த்து கூட்டி போங்க. ஏடா கூட பண்ணாம ஏறி வா. என்ன இங்க நம்மள தவிர எல்லாம் வெள்ளையா இருக்காங்களே என்ன? ஏன்னா இது சிங்கப்பூர். பேசாம வா. அண்ணா என்னண்ணே இப்படி ஆகிவிட்டீங்க? இனிமே கதை வசனம் டைரக்ஷன் பேசுவியா? டேய் உன்னை பார்த்து மத்தவங்க திருந்தணும். புரிஞ்சுதா மண்டையா? புரிஞ்சதுண்ணே, இனிமே செய்ய மாட்டேன். குருநாதர் வாழ்க, குருநாதர் வாழ்க, குருநாதர் வாழ்க. ஏய். பேசாம வாடா. அண்ணா ஒரு ஜட்டியாவது வாங்கி கொடுங்கண்ணே. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. பேசாம வா. அண்ணா பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கண்ணே. பொம்பளைங்க தானே, பார்த்தா பார்த்துட்டு போகட்டும். எனக்கு என்ன? உங்களுக்கு என்ன அம்மனம் வர்றது நாள்ல மாடையா? கடைசி எச்சரிக்கை மாத்த போறீங்களா இல்லையா? ஏற்கனவே கை நீளமா இருக்கு. ஏடா கூடமா பேசினேன். உன்னை இங்கேயே பிச்சை எடுக்க விட்டு நான் இந்தியாவுக்கு போயிடுவேன். ஜாக்கிரதை. ஓஹோ இந்தியாவுக்கு போயிருவீங்களா? ஜெயிலுக்கு தான் போவீங்க. ஏன்னா உங்க பாஸ்போர்ட் என் கையில. சவுக்கடி பட்டு சாவீங்க. என்ன சொல்றீங்க? ஓ அப்படி ஒரு சைத்திட்டம் போட்டு வச்சிருக்கியா நீ? ஆமா. அதில் நான் மாட்டிக்குவேனாப்பா? உன்னை நான் மனுஷனே ஆக்கிடுறேன். சீக்கிரம். ஏ குரங்கு போய் மனுஷனா வா. குருவே ஒழுங்கா இருப்பியா? ஒழுங்கா இருப்பேன். வா. வாங்க. தம்பி தம்பி தம்பி, என்ன ஒவ்வொரு தடவை நீ எங்களை அம்போன் விட்டுட்டு போற? ஏதாவது டாலர் கொடுத்துட்டு போ. சும்மா இருங்கண்ணே. நேத்து $100 கொடுத்தேன். பூராத்துக்கு முறுக்க வாங்கி தின்னுருக்கீங்க. யார் வாங்கி தின்னது? பாரு இவன் தான் தின்னா. இவனை கேளு. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு காசு வேணும். ஏய் கையில காசு தர முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சும்மா லொல்லு பண்ணாம தின்னு விட்டு தூங்குங்க. தின்னு போட்டு தூங்குறதுக்கா சிங்கப்பூர் வந்தோம்? எங்களுக்கு போர் அடிக்குது. உடுக்க எடுத்து அடிங்க. எங்க அடிக்கிறது? இருக்கிற உடுக்கையில தோல் கிழிஞ்சு போச்சு. உடுக்கை அடி உரிமை அடின்னு. அண்ணே போனா போட்டும்டே. இந்த சிங்கப்பூர்ல நான் கேட்டா கொடுக்க ஆள் இல்லாம இருக்கு. என்ன ஏன் கேட்காம இருக்கிற? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரானாமா? இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நம்ம ஊர் மாதிரி லாரியில இருந்து மூட்டை கட்டி இறக்கி சம்பாதிக்கலாம்னு நினைச்சிராத. நம்ம ஏன் மூட்டை தூக்கணும்? கையில தொழில் இருக்கும்போது. அப்படியா? கையை நீட்டுங்க. ஏன் ரேக பார்க்க போறியா? இல்ல அருமையான கை. என் கைய பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க அப்படியே வாங்க. டேய் பாக்குறவங்களுக்கு நான் கூட மாதிரி தெரியும்டா. அதுக்கு லாபம் தான். வாங்க. அதுவும் லாபம் தான். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? Thank you, sir. Okay, tell your friends to behave properly in Singapore. We can't tolerate nonsense. என்ன சொல்றாங்க? இனிமே இது மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இங்கே தூக்கல போட்டுருவாங்க. வாங்க வரேன் சார். வர்றங்க. வர்றமா. சோமோசா வடகரி கிடக்கடா. ஏனே இந்த ஊர்ல வந்து பிச்சை எடுத்து அசிங்கப்படுத்திட்டீங்களே, அவன் மட்டும் பெரிய மனுஷன் பண்ணி விடலைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. நான் காசு கேட்டப்ப கொடுத்தது எப்படி வந்திருக்குமா? அது கூட நான் ஒண்ணும் செய்யல. இவன் கையை நீட்ட சொன்னா நீட்னே எடுத்துட்டு போயிட்டா. உங்களை யார் பின்பாட்டு பட சொன்னது? சும்மா கமெண்ட்லயா? ஏய் காசு தரலைன்னா அதுக்காக இப்படித்தான் பண்றதா? இந்த பாருங்க, நானே வந்த வேலை முடியலைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன். நீங்க எனக்கு உதவி பண்ணலைனாலும் ஓத்திரம் பண்ணாம இருங்க. ஜெயில்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, பிரமாதமா இருந்துச்சு. போ, போய் குடிச்சிட்டு வா.